அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்க காரணம் தன்னை வணங்குவதற்காக. இந்த உலகத்தில் எல்லா வசதிகளையும் அவன் மனிதனுக்கு செஞ்சு கொடுத்துருக்கான். எல்லாத்தையும் மனிதனுக்கு வசப்படுத்தி தந்து இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வசதிகளையும் நாம் தாராளமாக அனுபவிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. படைச்ச இறைவனை என்றைக்குமே மறந்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் மூழ்கிடக்கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு என்னதான் வசதிகள் அல்லாஹ் செஞ்சு கொடுத்தாலும் கண்டிப்பாக சோதனைகளை தருவான். மோமின்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கும். ஏன்னா ஹலால் ஹராம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு கண் எதிர்க்க ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயம் ஹராமானதாக இருக்கும், நாம் ஆசைப்பட்டதாக இருக்கும். அது எல்லாத்தையும் தவிர்த்து அல்லாஹ்விற்காக தியாகம் செஞ்சு இந்த உலகத்தில் வாழ்பவர்களுக்கு தான் வெற்றி. இந்த உலகத்திலையும் வெற்றி கிடைக்கும், மறுமையிலையும் நிரந்தர வெற்றி கிடைக்கும். இப்போ சோதனைகளை அல்லாஹ் தரா. இது பொதுவான ஒரு விஷயம். எல்லா மனிதர்களுக்கும் சோதனைகள் உண்டு. சோதனைகள் இது பொதுவானது. இருந்தும் நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். முசீபத்தாக இருக்கும். என்னடா பிரச்சனை, எப்படா இந்த கஷ்டம் முடியும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பார்த்தீங்களா. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, நாம் செஞ்ச தவறுகளால் தான். நாம் அறிந்தோ அறியாமலையோ நிறைய தவறுகள் செஞ்சிருப்போம். அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சோதிப்பான். தவறுகளிலிருந்து மீண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி கேட்கும் போது, அதை உணர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாறும். அதே போல் இன்னொரு விஷயமும் இருக்கு. நமக்குள்ள சில மாற்றங்களை கொண்டு வரணும். நம்முடைய சில விஷயங்களாலேயும் நமக்கு நிறைய தண்டனைகள் கிடைக்கும், சோதனைகள் நிகழும். சில குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கு. அதை நமக்குள்ள கொண்டு வந்து அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது இந்த உலகத்துல நாம எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா, எந்த படபடப்பு பயம் இல்லாம சந்தோஷமா வாழலாம். நம்ம கேட்கிற ஒவ்வொரு துவாக்களும் நிறைவேற்றப்படும். ஏன்னா நம்முடைய துவாக்கள் தள்ளி போக காரணம், தடைப்பட காரணம் ஒன்று நம்முடைய பாவங்கள் காரணமாக இருக்கலாம். இன்னொன்று நமக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள் கெட்டதாக இருக்கும், மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கும். அதை கரெக்டாக நம்ம சரி செஞ்சாலே நாம் கேட்குற எல்லா துவாக்களும் கபுலாகும். அதில் சில விஷயங்களை நான் இன்றைக்கி லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த விஷயங்களில் சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கலாம், சிலது இல்லாமல் இருக்கலாம். அதை இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ், முஹர்ரம் மாதம் பிறந்துடுச்சு. வருஷத்தோட முதல் மாதம். இந்த ஒரு மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு நியத்து வைங்க. ஏன்னா நியத்து தான் மிக முக்கியம். நம்ம நியத்து வச்சாலே போதும், கண்டிப்பாக அது நடந்துடும். நல்ல ஒரு மனசோட நல்ல எண்ணத்தோட நியத்து வைங்க. இது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணணும். இது எதெல்லாம் என்கிட்ட இல்லையோ அது ஒன்று ஒன்றா இனிமேல் இருக்கிற ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யணும். எல்லாமே ஒரே நாள் முயற்சி செய்ய முடியாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இருந்தால் போதும், உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. எல்லா புறத்திலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்காக கதவுகளை திறந்து விடுவான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க கேட்குற துவாவும் கபுலாகும், மற்றவர்களுக்காக நீங்க கேட்குற துவாவும் கபுலாகும். அவ்வளவு சிறப்பான அம்சங்கள் இந்த ஒன்றும். அதில் முதல் விஷயம் தஹஜுத் தொழுகை. தஹஜுத் தொழுகையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாத தொழுகை. 5 வேளை தொழுவாங்க, ஆனால் தஹஜுதை விட்டுருவாங்க. கடமையான தொழுகைக்கு பிறகு ஒரு தொழுகை, சிறப்பான தொழுகை இருக்குன்னா அது தஹஜுத் தொழுகை தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக தொழுது வந்துள்ள தொழுகை. இந்த தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் இல்லாவிட்டால் தஹஜுத் தொழுகையை நான் கட்டாயமாக ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இந்த ஒரு தொழுகை நமக்கு பல நன்மைகளை வாரி வழங்கும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வரும் நேரம் தான் தஹஜுத் நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் மனிதர்களை நோக்கி கேட்குறான், என்னோட அடியார்கள் யாராவது இருக்கீங்களா, உங்க பாவங்களை நான் மன்னிக்கிறேன், ஏதாவது தேவை வேண்டி என்கிட்ட கேட்குறீங்களா, அந்த தேவையை நான் நிறைவேற்றி தரேன் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து கேட்குறான். உங்கள் பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவங்க தஹஜுத் எழுந்து நீங்கள் தொழுது பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். எல்லா முசீபத்துகளும் நீங்கும். இது வரைக்கும் தஹஜுத் தொழாதவங்க இனி தொழ முயற்சி செய்யுங்க. அடுத்ததாக இஸ்திக்ஃபார், அதாவது பாவ மன்னிப்பு. டெய்லியும் நம்ம பாவ மன்னிப்பு கண்டிப்பாக கேட்கணும். ஒரு நாளில் ஏதாவது ஒரு டைமை நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கிங்க. ஒரு 100 முறையாவது
ஏதாவது ஒரு பாவம் மன்னிப்பிற்கான துவா, அஸ்தஃபிருல்லா அஸ்தஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, இந்த மாதிரி நிறைய துவாக்கள் இருக்குது பார்த்தீங்களா. சின்ன துவாவாக இருந்தால் ஒரு 100 முறை, ரொம்ப பெரிய துவாவாக இருந்தால் ஒரு 10 முறை 11 முறை அந்த மாதிரி ஓதிக்கிங்க. ஆனால் கண்டிப்பாக பாவ மன்னிப்பு கேளுங்க. இதன் மூலமாக உங்கள் சோதனைகள் எல்லாமே நீங்கும். அடுத்ததாக இது கட்டாயம் 5 வேளை தொழுக கரெக்டான நேரத்தில் தொழணும். சில பேர் தொழுவாங்க 5 வேளை, ஆனால் அந்த கரெக்டான நேரம் இருக்காது, கொஞ்சம் தள்ளி போகும். இனி அப்படி செய்யாதீங்க. ஏன்னா அல்லாஹ்விற்கு மிக பிடிச்ச ஒரு விஷயம், முதல் விஷயம் என்னன்னா தொழுகையை குறித்த நேரத்தில் அந்த நேரத்தில் தொழுவுறது. தொழுக பாங்கு கொடுக்குறாங்களா உடனே போய் தொழுகிற மாதிரி பார்த்துக்குங்க. என்ன வேலை இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு தொழுதுட்டு பிறகு அந்த வேலையை பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி அந்த 2 ரக்காத் தொழுகை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களும் ஒரு பக்கமோ ஃபஜ்ரோட முன் சுனத்து ஒரு பக்கமோ இருந்தால் அந்த முன் சுனத்து தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். எல்லா செல்வ வளத்தையும் உங்களுக்கு வாரி வழங்கும் அந்த 2 ரக்காத் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போவுமே அதை விட்டதே இல்லை, அவ்வளவு சிறப்பு இருக்குது. இப்போ அந்த ஃபஜ்ருக்கு முன்னாடி உங்களால் 2 ரக்காத் தொழ முடியாவிட்டாலும் சில டைமில் லேட் ஆகிடும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஏன்னா டைம் இருக்காது, உடனே தொழணும், விட்டால் அந்த ஃபஜ்ர் நேரம் போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஜ்ர் தொழுதுட்டு பிறகு கூட முன் சுன்னத் தொழுதுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த ஃபஜ்ரோட முன் சுன்னத் அந்த 2 ரக்காத் தொழுகிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்ததாக எந்த ஒரு செயல் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹ் அப்படி சொல்லி ஆரம்பிங்க. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கும் அந்த செயல் கண்டிப்பாக தோல்வி இருக்காது. அந்த செயலில் வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும், நல்லதாக அமையும். அதனோட முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இனி பழகிக்கிங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடும் போது தான் பிஸ்மில்லா சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் இல்லை. எந்த ஒரு செயலை நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி பிஸ்மில்லாஹ் அந்த பெயரை கொண்டு ஆரம்பிங்க. அடுத்ததாக ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்ஷி ஓதுவது. ஏன்னா கடமையான தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஆயத்துல் குர்ஷி ஓதிட்டு வரும்போது சொர்க்கத்திற்கும் நம்ம அந்த மரணத்திற்கும் இருக்க அந்த திரை இருக்காதான். உடனே மரணம் நமக்கு நிகழ்ந்தால் உடனே நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு இருக்குது ஆயத்துல் குர்ஷி ஓதுவதால். இது எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு ஆயத்து தான். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கண்டிப்பாக ஓதிக்கிங்க மறக்காமல். அடுத்ததாக துஹா தொழுகை. துஹா தொழுகை பொறுத்த வரைக்கும் அதுவும் சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தஹஜுத் மாதிரி தான். ஆனால் தஹஜுதோட இது ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். தஹஜுதாவது நிறைய பேர் தூக்கம் அப்படி சொல்லிட்டு முடியாது. ஆனால் துஹா தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்ம காலையில் தொழுகிற தொழுகை தான். அதாவது சூரியன் உச்சிக்கு வர்றதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த தொழுகையை தொழலாம். நம்முடைய உடம்பில் 360 மூட்டுக்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் கண்டிப்பாக நாம் சதக்கா கொடுக்கணும். ஏன்னா அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். ஆரம்பத்தில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வரும்போது எந்த நோய் நொடி இல்லாமல் நம்ம உடலை அது பாதுகாக்கும். இப்போ நிறைய பேருக்கு வசதி இருக்காது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம், இந்த துஹா தொழுகை இது எல்லாத்தையும் ஈடுகட்டிடும். அந்த சதக்கா கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதோடு இல்லாமல் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து நீங்கள் இந்த துஹா தொழுது பிறகு துவா செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்க அந்த வறுமை கஷ்டம் முசீபத் இது எல்லாமே நீங்கும். உங்கள் தேவைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா நிறைவேறும். அடுத்ததாக சதக்காவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிறைய சோதனைகளை நீக்கும். நோய் வறுமை நிறைய பிரச்சனைகள் சொல்லிட்டு முசீபத்தாக இருக்கும் போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சதக்கா செஞ்சு பாருங்கள். அந்த முசீபத் எப்படி போயிடுச்சு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு சிறப்பு இருக்குது சதக்காவுக்கு. சதக்காவை பொறுத்த வரைக்கும் வசதியானவங்களுக்கு தான் கொடுக்கணும், நிறைய அமௌண்ட் தான் கொடுக்கணும் அப்படி இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. இல்லை எனக்கு அது கூட முடியல, ரொம்ப நான் கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னா சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த 4 வார்த்தை உங்களுக்கு சதக்கா கொடுத்த நன்மையை தரும். துஹா தொழுகையும் அந்த ஒரு நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக குரான் டெய்லியும் எடுத்து ஓதணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, குரானை ஓதுவாங்க, இன்னைக்காவது எடுத்து ஓதுவாங்க, அப்படி இல்லைன்னா ரமதான் மாதம் மட்டும் ஓதுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அந்த குரான் அப்படியே தூசி படிஞ்சு பாழடைஞ்சு போய் கிடக்கும். அந்த மாதிரி என்றைக்குமே குரானை உங்கள் வீட்டில் வச்சிடாதீங்க. உங்கள் வீட்டில் முசீபத் வெடிப்பதற்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். டெய்லியும் குரானை எடுத்து ஓதுங்க. ரொம்ப உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு பேஜ் 2 பேஜ் சொல்லிட்டு அப்படியாவது ஓதுங்க. நீங்கள் குரானை எடுத்து ஓதும்போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். முடியாது சொல்லிட்டு நினச்சி நீங்கள் ஓத ஆரம்பிப்பீங்க, ஒரு பேஜ் கூட முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் 4-5 பேஜை விட அதிகமாக ஓதுற ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா அந்த நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சு கொடுப்பான். எடுத்து ஓதுங்க, கண்டிப்பாக எடுத்து ஓதுங்க, ஓதாமல் விட்டுறாதீங்க. அடுத்து காலை மாலை துவாக்கள். அதாவது காலையில் ஓத வேண்டிய துவாக்கள், மாலையில் ஓத வேண்டிய துவாக்கள் சொல்லிட்டு நிறைய இருக்குது பார்த்தீங்களா. ஒரு துவா இருக்கும் காலையில் 3 முறை ஓதுற மாதிரி இருக்கும், மாலை 3 முறை ஓதுற மாதிரி இருக்கும். இன்னொரு துவா அதே போல் காலை மாலை 7 முறை ஓதுற மாதிரி இருக்கும். சையதுல் இஸ்திக்ஃபார் சொல்லிட்டு ஒரு துவா இருக்கும்.
இதை காலை மாலை ஒரு முறை ஓதுற மாதிரி இருக்கும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அசீம் இருக்கும். இது 100 முறை காலை மாலை ஓதுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய துவாக்கள் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே காலை மாலை துவாக்கள். இதில் உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை நீங்கள் எடுத்து ஓதலாம். உங்களுக்கு அன்னைக்கு வரக்கூடிய நிறைய முசீபத்துகள் இந்த ஒரு துவாக்களால் கண்டிப்பாக நீங்கும். அவ்வளவு சிறப்புகள் இருக்குது காலை மாலை துவாக்களுக்கு. அடுத்ததாக திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது. இது சுன்னா. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக செஞ்சு வந்த அமல். இது மிக சிறந்த அமலும் கூட. நாமும் முயற்சிக்கணும். திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கிற மாதிரி. இல்லை என்னால் முடியல அப்படின்னா ஒன்று திங்கக்கிழமையாவது நீங்கள் வைங்க, அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையாவது வைங்க. ஆக மொத்தம் எப்படியாவது அந்த நோன்பை வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்படி நாம் அடிக்கடி நோன்பு வைக்கும்போது சுண்ணாவை ஃபாலோ பண்ண அந்த நன்மையும் கிடைக்கும். இன்னும் நிறைய விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு. ஏன்னா நோன்பு வைக்கும்போது என்ன பண்ணுவோம், பாவங்களை விட்டு நம்ம முழுமையாக விலகி இருப்போம். டிவி பார்க்க மாட்டோம், மற்றவங்களை பற்றி குறை சொல்ல மாட்டோம், புற சொல்ல மாட்டோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ்வினா அதிகமாக நினைவு கூறுவோம். இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அதோடு இல்லாமல் கடைசியாக அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்குற துவா கபூல் ஆகும். இது போல் நீங்கள் அடிக்கடி வச்சுட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் மனசு நல்ல ஒரு தெளிவாக மாறும். குழப்பம் இல்லாமல், எந்த படப்படப்பு இல்லாமல் ஒரு சுத்தமான கல்பா உங்கள் கல்பு மாறும். வச்சு பாருங்க. அடுத்ததாக அல்லாஹ்வே அதிகமாக நினைவு கூறுவது. நிறைய திக்ருகள் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் பெரிய பெரிய திக்ருகள் கூட போக தேவையில்லை. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, இந்த மாதிரி திக்ருகள் சிறந்த திக்ருகள். இதை டெய்லியும் ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்ததாக தீனை பற்றி அதிகமாக கற்றுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய படித்த உலமாக்கள் கூட சொல்ல முடியாது. ஏன்னா தீனை பொறுத்த வரைக்கும் கற்றுக்க இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. அதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்க. அடுத்ததாக உங்களை சுற்றி நல்ல மனுஷங்களுக்கு கூட நல்ல ஒரு நட்புறவை ஏற்படுத்திக்கிங்க. ஏன்னா நல்ல மனிதர்களுடன் பழகும் போது நமக்கு நல்ல ஒரு பழக்கம் ஏற்படும். கெட்ட எண்ணங்களை விட்டு நம்ம வெளியே கொண்டு வர உதவி செய்யும். அவங்க நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இப்படி செய்யி, இப்படி செய்யாத அப்படி சொல்லிட்டு. தீய மனுஷங்க கூட பழகும்போது பொய் பேசுறது வரும், அதுக்கப்புறம் புறம் பேசுறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் அதிகமாக உருவாகும். இது எல்லாமே முசீபத்தை உருவாக்கக்கூடிய செயல்கள். அதனால் நல்ல மனுஷங்க கூட பழகிற மாதிரி பார்த்துக்குங்க. கெட்ட மனுஷங்க இருந்தால் அவங்க இருந்து விலகி இருக்கிற மாதிரி பாருங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு நைட்டு சீக்கிரம் தூங்குற மாதிரி பாருங்கள். இப்படி தான் நம்ம இருக்கணும். ஏன்னா காலையில் சீக்கிரம் எந்திரிக்கும் போது ஃபஜ்ர் தொழுகை நமக்கு கிடைக்கும். அன்றைய நாள் வெற்றிகரமாக அமையும். காலையில் சீக்கிரமாக எழுந்திட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நைட்டு தூக்கம் வந்துடும். இதன் மூலமாக என்ன ஆகும், நிறைய ஃபித்னாக்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மொபைலை பார்க்க மாட்டோம், டிவி பார்க்க மாட்டோம். நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. அடுத்ததாக ஹலாலான முறையில் சாப்பிடுங்க. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹலால்னா பிஸ்மில்லா சொல்லி கட் பண்ணது அப்படி தான் சாப்பிடணும், அப்படி இல்லை. அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வர அந்த வருமானம் எந்த முறையில் வருது, நீங்கள் சாப்பிட்ற அந்த வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, ஹலாலான முறையில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா ஹராமான முறையில் நீங்கள் சாப்பிட்டு அந்த வருமானம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதன் காரணமாக கூட நீங்கள் கேட்குற துவாக்கள் எல்லாம் தடைப்பட்டு போகும். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நமக்கு வருகின்ற வருமானம் எந்த முறையில் வருது, ஹலாலானதா, மார்க்கம் இதற்கு அனுமதிச்சிருக்கா சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா ஆராய்ஞ்சிக்கிங்க. அதன்படி செயல்படுங்க. அடுத்ததாக எல்லாருக்கிட்டேயும் அன்பாக நடப்பது. கடன் இல்லாமல், கோபமாக இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக வர வைங்க. ஏன்னா மோஸ்ட்லி இது வராது, சில டைமில் நம்மளுக்கு மாறும். ஏன்னா ஷைத்தான் நம்ம கூடவே இருக்கிறான் பார்த்தீங்களா. கோபத்தை உண்டு பண்ணுவான், எல்லா பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவான். அதையும் மீறி நமக்குள்ள அந்த அன்பை வர வைக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் இதை வர வைக்கிறதுக்கு. இதுதான் நம்மளுக்கு மார்க்கம், இதுதான் நம்மளுக்கு அனுமதிச்சிருக்கு, இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்பு உங்களுக்குள்ளே வரும். எல்லார்கிட்டையும் அன்பாக பேச முயற்சி செய்யுங்க, அன்பாக பழக முயற்சி செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களை சுற்றி நிறைய நட்பு உருவாகும். நிறைய பேர் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருக்கு பிடிச்சாலாக நீங்கள் இருப்பீங்க. அவ்வளவு சிறப்பு இதில் அடங்கியிருக்கு. அடுத்து கடைசியாக எல்லாரையும் மறக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருப்பாங்க, உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மன்னிப்பு கேட்குற வரைக்கும் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க, பேசாமல் மன்னிப்பு கேட்டுட்ட பிறகு விட்டுருவாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படியே ரொம்ப விருன்னு இருப்பாங்க பேசாமல். அந்த மாதிரி என்றைக்குமே இருக்காதீங்க. மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி மன்னிச்சிடுங்க. நீங்கள் மன்னிச்சிட்டா மற்றதை அல்லாஹ் பார்த்துப்பான். ஏன்னா உங்களின் ஒருவரின் காரணமாக, அதாவது உங்களுக்கு யாராவது ஒரு அநீதி இழைச்சிட்டாங்க, நீங்கள் மன்னிக்காமல் அவங்களுக்கு எதிராக நீங்கள் துவா செஞ்சுட்டா அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அதை புரிஞ்சுக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு மன்னிக்கிற மாதிரி பாருங்கள். சரி பார்த்துக்கலாம்
அவங்க என்ன தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்களே திருந்துவாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல புத்தி தரட்டும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வர வச்சுக்கிங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிதான் இருந்தாங்க. தனக்கு துரோகம் செஞ்சவங்கள, தன்னை கொலை செய்ய வந்தவங்க கூட அவங்க மன்னிச்சாங்க. யாருக்கிட்டேயும் அவங்க கோபப்பட்டது இல்லை, கடுகடுப்பாக நடந்தது இல்லை. நாம் அந்த வழி வந்தவங்க தானே, அவங்க சொன்னாவதால் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால் அவர்கள் போல் நாமும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக மன்னிக்கிறோமோ அதை விட அல்லாஹ்வின் நேசம் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். இதை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும், மறுமை வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கும். இதில் நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, சில விஷயங்களை விட்டு எதெல்லாம் உங்ககிட்ட இல்லையோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா கரெக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று சொல்லிட்டு கொண்டு வர முயற்சி செய்யுங்க. இந்த முஹரம் மாதத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வருடம் முழுக்க, அதாவது இந்த மாதம் ஒரு மாதமா இந்த மாதம் இதை ஃபாலோ பண்ணுறீங்க, அடுத்த மாதம் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போயிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த முஹரம் மாதம் ஒரு முழுமையான நல்ல ஒரு மோமினாக மாற முயற்சி செய்யுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்துட்டாலே ஒரு உண்மையான முஸ்லீமாக உங்களால் மாற முடியும். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு துவாக்களும் கபூலாகும். உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்காது. ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஷைத்தான் அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டான். அதை மீறி இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த வருடம் முழுக்க அது தொடரும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. அதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.